श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வான் நித்திய விபூதியை அனுபவித்து நித்திய விபூதியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் தன்னுடைய சகல பரிவாரங்களோட கூடயும் இந்த திருமாலின் சோலையில எழுந்தருளி இதன் மூலமாக சந்தோஷத்தை அடைகிறார் என்று அருளி செய்தார். ஆனந்த மந்திர மகாமணி மண்டபாந்த லக்ஷ்மியா புவாப்யஹித அஹிபதௌ சஹல் நீலயாச்ச நிசங்க நித்ய நிஜ திவ்யஜனைக சேவ்யः நித்யம் வசன் சஜதி சுந்தரதோர் வனாத்ரவுன்னு சொல்றார். பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி, ஆதிசேஷன், அனந்தன், கருடன், விஷக்சேனர், இன்னும் ஜெய விஜயாள் முதற்கொண்டு எல்லாரோடையும் இங்க எழுந்தருளி இருக்கிறான் திருமாலிரும் சொல்ல. சரி, அங்க திருமாமணி மண்டபம்லாம் இருந்துருக்க, அதுக்கெல்லாம் எங்க போறது என்று கேட்டா அப்படியே எல்லாம் இங்கேயே வந்துடுறதான். ஆனந்த மந்திர மகாமணி மண்டபாந்தகான்னு சொல்லிட்டு அப்படி திருமாமணி மண்டபத்துல இத்தனை நித்தியசூரிகளோட கூட திருவோலக்கத்துல எப்படி எழுந்தருளி இருந்துருக்காரோ அதே ரீதியில அந்த திருவோலக்கத்திலேயே இங்கேயும் எழுந்தருளி இருந்துருக்க. ஏதாவது இந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருளி இருக்காருன்னு சாதிக்கிறார். அதை நாம பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ அங்கெல்லாம் சஜ்ஜத்தின்னு சொன்னதுனால அங்க திருமாலிரும் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிறத காட்டிலும் திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கான். இது நித்தியவாசம் பண்றதுக்கு யோகியதாக இருக்கு, நித்தியமாக தங்க வாசம் பண்றதுக்காக இருக்காருன்னு சொல்லி சொன்னார். இப்போ பிரகிருதியை பத்தி சொல்றேன். இந்த ஸ்ரீவைகுண்டத்துல இதுல 80வது ஸ்லோகத்துல சாய்க்கிற பிரத்யர்த்தனி திரிகுணக பிரகிருதே ரசீம்னி வைகுண்டதாமனி பராம்பர நாம்னி நித்யே நித்யம் வசன்னே பரமசத்வமயே ப்யதீதः அதீத யோகேந்திர வாங்மனச ஏஷ ஹரிர் வனாத்ரவுன்னு 80வது ஸ்லோகத்துல அருளி செய்கிறார். அதாவது இந்த பிரகிருதிக்கு எதிர்த்தட்டாக இருக்கின்றதாம் ஸ்ரீவைகுண்டம்ன்றது. எந்த அம்சத்துலன்னு பார்க்கணும். பிரகிருதின்றது சத்தம், ரஜஸ், தமசு என்று சொல்லக்கூடிய 3 குணங்களோட இருப்பவை. ஸ்ரீவைகுண்டத்திலையும் சத்துவகுணம் இருந்துருக்க என்று அடுத்த கேள்வி வருது. அதுக்கு சொல்ற சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற சத்துவகுணத்துக்கும் இங்க இருக்கிற சத்துவகுணத்துக்கும் வேறுபாடு இருந்துருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற சத்துவகுணம்ன்றது அது சுத்த சத்துவம். இங்க இருக்கக்கூடிய சத்துவகுணம்ன்றது ரஜஸ்தமஸோட சேர்ந்த சத்துவகுணம். ஆகையால இதுக்கு பிரத்யர்த்தி எதிர்த்தட்டாக இருக்கிறது, பிரகிருதிக்கு பிரத்யர்த்தியாக இருந்துருக்கு. சயந்தமஸ்ய ரஜசப்பராகே தமசப்பரஸ்தாத் என்றெல்லாம் பிரமாணங்கள் கூறுகின்றன. ரஜசா பராகே, ரஜஸு காட்டிலும் உத்கிருஷ்டமான ரஜஸ்னாக்கா அந்த இடத்துல ரஜஸ்னா ரஜஸ்தமோசோட சேர்ந்திருக்கிற பிரகிருதியை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஸ்தலத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்காருன்னு அர்த்தம். சயந்தமஸ்ய ரஜசப்பராகேன்னு இங்க ரஜஸ் எடுத்த தமசப்பரஸ்தாத்துன்னு சொல்றதுனால தமச சொல்லியிருக்கார். இப்படி தமசு ரஜசு என்று இது ரெண்டையும் தமசு இடத்துல ரஜஸும் கணக்கு, ரஜஸ் சொன்ன இடத்துல தமசும் கணக்கு. ரஜஸ்தமசையோட கலந்து இருக்கிற பிரதேசத்தை காட்டிலும் அப்பாற்பட்ட பிரதேசம்
இதுக்கு அப்பாற்பட்ட பிரதேசமாக இருந்திருக்கிற அந்த இடத்துல எழுந்தருள் இருக்கேன்னு ஆகையால உள்ள மேல இருக்கும். அதுல இருந்து எடுத்து சொல்லலாம் பெருமாள் சந்தேகம். அதனால இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டேன், பிரத்யர்த்தினின்னு சொல்லச்சு இப்படி திரிகுணாத்மகமாக இருந்திருக்கிற இந்த லோகத்துக்கு, அதாவது பிரகிருதிக்கு பிரத்யர்த்தி எதிர்த்தட்டாக இருப்பது என்னன்னா சுத்த சத்துவமயமாக இருக்கிறதுன்றது. அந்த சுத்த சத்துவமயமாக இருந்திருக்கிற அந்த திரிகுணக பிரத்யர்த்தினி திரிகுணக பிரகிருதேகே அசீம்னி எல்லை இல்லாததாக இருக்குன்னு சொன்னார். எல்லை இல்லாததாக இருக்குன்னு அர்த்தம்னா என்னன்னா, இப்போ பாதோ விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ய பாதகா, அதாவது இந்த பிரகிருதி இருக்க கால் பங்கம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, இது மீதி முக்கால் பங்கு ஸ்ரீவைகுண்டமாக இருக்குன்னு ஒரு கேள்வி சொல்றார். இப்ப இது கால் பங்குன்னு இதையும் போன வாட்டி சொன்ன விஷயம்தான். இது கால் பங்குன்னு சொன்னோம்னாக்கா அளவிடக்கூடியதாக ஆயிடுறது, அது முக்கால் பங்குன்னு சொல்லி அளவிடக்கூடியதாக ஆயிடுறதுன்னாக்கா நம்ம மனசுல பதியறதுக்காக சொன்ன விஷயம் இதுன்னு அர்த்தம். அது பரமாகாசம் என்றெல்லாம், வைகுண்டம் பரமாகாசம் என்றெல்லாம் பேருடையதாக இருந்திருக்கிற அங்க எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமான் பரமசத்துவமையே பிரதீத யோகீந்திர வாங்மனச ஏஷ ஹரிஹி வனாத்ரவ், அந்த யோகிகளுடைய வாக்குனாலேயும் மனசனாலேயும் அறியமுடையவராக அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிற அந்த அழகர் திருமாலிருஞ்சோலையில சேவை சாதிக்கிறார்ன்றது இந்த 80வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயம். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஏன்னா இடையில போன வாரத்துல இந்த உபன்யாசம் இல்லாததுனால அதுக்கு முன் வாரத்துல சொன்ன உபன்யாசத்துல சொன்ன விஷயங்களை சொல்றேன். இப்ப இன்றைய இதுல பார்க்கச்சு 81வது ஸ்லோகம். லோகான்ச்சதுர்தச ததத் கில சுந்தரஸ்ய பங்கி குணோத்தரித சப்தவ்ருதீத மண்டம் அன்யானி சாஸ்ய சுசதுஷி பரசதானி கிரீடா விதேரிக பரிச்சததாமகச்சன்னை. எம்பெருமானுக்கு விளையாட்டு கருவியாக பிரகிருதி மண்டலம் திகழ்கின்றது. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கு. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நித்திய விபூதின்னு பேரு. அந்த நித்திய விபூதியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அங்க போக பூமின்னு பேரு. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நித்திய விபூதி போக விபூதி என்றெல்லாம் பேரு. அங்க பெருமாள் பல சுகங்களை, அதாவது அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகான்னு சொல்லக்கூடிய பசி பிணி மூப்பு தாகம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் சத்தியகாம சத்திய சங்கல்பனாக தான் இருந்து கொண்டு மீதி இருந்துருக்கிறவாளையும், அதாவது மீதி இருந்துருக்கவாள்னு சொன்னாக்கா அங்க இருக்கக்கூடியவாளாக இருந்துருக்காள முக்தர்கள் நித்தியர்கள் எல்லாரும் அவளுக்கு உண்டான ஆவிர்பூத ஸ்வரூபம், அவளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சுரூபத்துக்கு வெளிப்பாடு ஏற்பட்டு அவர்கள் எல்லாமும் இருந்துட்டு இப்படி ஆச்சரியமான ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிண்டு அகமன்னம் 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 அகமன்னாதோ ஓஹமன்னாதோ ஓஹமன்னாதஹா என்று அந்த எம்பெருமான அனுபவிச்சுருக்க எம்பெருமானும் இவர்களோடு இருந்து அது மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. இதுதான் நாம பாக்குறோம். எப்படி இது ஸ்ருதிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அது மூலமாக நாமளும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல அந்த போக விபூதின்னு சொல்லக்கூடிய பிரதேசம், அது பிரகிருதி கீழே இருக்கிற பிரதேசம் இருக்க, இது லீலா விபூதி என்ற பிரதேசம். இது இந்த லீலா விபூதியில வரைச்சே, லீலா விபூதியில இருக்கச்சு பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்குன்னா அவருக்கு ஒரு விளையாட்டாக இருந்துருக்குன்னு சொல்றார். இது எது இந்த விபூதி அண்டம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னாக்க லோகான்ச்சதுர்தச 14 லோகங்கள், 14 லோகங்களை உடையதாக இருக்குன்னு சொல்றார். அந்த 14 லோகங்கள்ன்றது ஒரு பிரம்மாவனுடைய படைப்புக்கு உட்பட்டதான
பிரம்மாண்டமாக இருந்துருக்கும். இது ஒரு அண்டம்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த பிரம்மாவனுடைய படைப்புக்கு உட்பட்ட பிரதேசம் இவையெல்லாம் 14 லோகங்களும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு மேல 7 லோகம், கீழே 7 லோகம், அதல விசல சொத்துல பார்த்தாளன்னு சொல்லக்கூடிய லோகங்கள், இப்படி 14 லோகங்கள். அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் பிரம்மாவனாலே படைக்கப்பட்டவர்கள். அதாவது பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவர் மூலமாக இந்த 14 லோகத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்களையும் அதாவது சிருஷ்டி பண்ணினார். அத பிரம்மா சிருஷ்டின்னு சொல்லக்கூடியது. அந்த பிரம்ம சிருஷ்டியில இருக்கக்கூடியவர்கள் இத்தனை பேரும் ஆயிடுத்து. இந்த 14 லோகங்களும் லோகாஷ்சதுர்தசதத்கில சுந்தரஸ்ய பங்கி குணோத்தரித சப்தவிருத்தீத மண்டம். இப்போ இந்த சதுர்தச லோகான் ததத் 14 லோகங்களையும் தாங்கி வருது. பங்கி குண 10 மடங்கு உத்தரித்த 7 ஆவரணங்கள் மறைவுகள் உள்ளன என்பதாக சொல்ற. இது தசோத்தர யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயத்து தசோத்தராணி ஆவரணானி யானிச்சன்னு சொல்லி சொல்ற. இப்ப அண்டம் அண்டாந்தரம்னு சொல்லக்கூடியதாக இது ஒரு அண்டத்துல 14 லோகம். அதே மாதிரி எத்தனையோ அண்டங்கள் உள்ளன. அந்த மாதிரி அண்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வரைச்சு 10 ஆவரணங்கள் மேல மேல இருந்துருக்கலாம். அதுல வரைச்சு அந்த இப்ப சாதாரணமா பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு அண்டம் இதை விட 10 மடங்கு மேல் மேல பெருசாக சில இடத்துல ஜலம், நெருப்பு, காத்து, ஆகாசம், பூதாதி, மகத்து, பிரகிருதி என்று சொல்லக்கூடிய 7 ஆவரணங்கள் அவருக்கு. இப்படி பல பிரம்மாண்டங்கள் உள்ளன. இப்போ இது சயின்ஸ்லயும் இதே மாதிரிதான் சொல்ற. இப்போ சூரியனை சுத்தி இத்தனை கிரகங்கள்லாம் ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வருகின்றன என்று சயின்ஸ் இதுல இருக்கிறவா இப்ப ஆధుனிக எல்லாம் சொல்ற. இது அஸ்ட்ரானமில சொல்லச்சு சூரியன் ஸ்டாட்டிக்கா இருக்கு, ஒரே இடத்துல இருந்துருக்கு, சூரியனை சுத்தி வருது அப்படின்னுட்டு. தேசிகன் தத்துவமுத்தா கலாபத்துல சூரியன் சுத்துறதா பூமி சுத்துறதா என்கிற ஒரு விஷயத்தை பத்தி அதை பத்தி விசாரம் பண்ணச்சே அந்த இடத்துல சொல்லிட்டார். சிலர் சூரியன் அப்படியே தான் இருக்கு, பூமி சுத்தின்னு இருக்குன்றா. சில பேர் என்ன சொல்றான்னாக்க பூமி தான் பூமி மாதிரி, அதாவது சூரியன் தான் பூமியை சுத்திண்டு வருதுன்னு சொல்றா. இப்படி இருந்தாலும் இப்ப வேதாந்தத்துல வரைச்சு இந்த பூகோளத்துக்கு பெரிய விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு தனியா ஒரு பூகோள நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கேன், அதுல பாத்துக்கோங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாரு அதுல. ஆனா நம்மளுடைய ஒரு தௌர்பாகியத்தினால அந்த பூகோள நிர்ணயம்ன்ற சுவாமி அனுகிரகித்த அந்த கிரந்தம் நமக்கு கிடைக்கல. அது கிடைச்சிருந்துனாக்கா இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் சொல்லணும். இப்போ திடீர்னு பார்த்தோம்னாக்கா நான்லாம் வாசிக்கச்சே யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு சொல்லி இது ஒரு 3 கிரகங்கள் இருந்ததாக சொன்னோம். இப்ப என்ன சொன்னா ஆధుனிகால் கண்டுபிடிச்சிட்டு அந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ எல்லாம் கூட அதுல சில கிரகங்கள்லாம் இல்லை என்று சொல்றார்கள். இது எல்லாமே அப்பப்போ ஒவ்வொன்றும் மாறி மாறி சொல்லின்னு இருக்க. இது எப்படி வேணா இருந்துக்கிட்டோம். சத்தியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இதே மாதிரி இது ஒரு அண்டம், இந்த மாதிரி பல அண்டங்கள் உள்ளன என்பதுதான் சத்தியமான விஷயம். இப்ப இங்க ஒரு பூமி இருக்க மாதிரி இன்னொரு பூமி எங்கேயோ இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன. எத்தனையோ பிரம்மாவும் ஏகதேசத்துல ஏக காலத்துல இருந்துருக்கா. இப்படி அந்த ஒவ்வொரு அண்டங்களுக்கும் மேலையும் 10 ஆவரணங்கள் உள்ளன. இப்படி லோகாஷ்சதுர்தசதத்கில சுந்தரஸ்ய பங்கி குணோத்தரித சப்த விருத்தீத மண்டம். சப்தவிருத்தி 7 ஆவரணங்கள் மறைவுகளோ உள்ளதாக இருந்திருக்கிற இந்த அண்டமானது அஸ்ய சுசதிருஷம் இதுக்கு சமானமாக இருந்திருக்கிற பரச்சதானி நூத்துக்கணக்காக இருக்கக்கூடிய அந்யானிச்சன்னு அங்கதான் ஆளவந்தார் சாதிக்கிட்ட எதண்டம் அண்டாந்தர கோச்சரஞ்சயத்துன்னு அண்டாந்தரம்னு சொன்னத அந்யானிச்சன்னு சொல்றார். இப்படி இருந்திருக்கிற கிரீடா விதேரிக பரிச்சததாமகச்சன்னு
இவையெல்லாம் எம்பெருமானுடைய விளையாட்டுக்கு ஒரு பரிச்சதம் விளையாட்டு கருவிகளாக ஆயிற்று என்பதாக சாதிக்கிறார். அந்த பரிச்சதம்னு சப்தத்துக்கு சொல்லச்சு என்னன்னா, அந்த பகவத் கைங்கரியத்துல பண்ணச்சு சத்திரம் சாமரம் இவைகளை எல்லாம் பரிச்சதம்னு சொல்றோம். இந்த சத்திரம் வீசுபவர்கள் சாமரம் வீசுபவர்கள் இவெல்லாம் பரிஜனம் என்று சொல்றோம். இந்த பரிஜன பரிச்சதங்கள்னு சொல்லச்சு இந்த மாதிரி பரிச்சதமாக இருக்கிறது இந்த அண்டம் முழுக்க பெருமாளுடைய விளையாட்டுக்கு ஒரு இடமாக இருக்குன்னா. ஏன்னா லோக்கத்துல பாக்குறோம், ஒரு கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தாலும் டென்னிஸ் விளையாடுறதா இருந்தாலும் அந்த விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கணும் இல்லையோ, அந்த பிளே கிரவுண்டு மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த லோகம் மொத்தம் பெருமாளுடைய விளையாட்டுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறான்னு சொல்ற. இதுல ஒரு விஷயம், இங்க பெருமாள் சிருஷ்டி பண்ற, இந்த சிருஷ்டி பண்ணச்சே நப்பிரயோஜனவத்வாத்துன்னு ஒரு சூத்திரம். அதாவது பிரம்மன் தான் சிருஷ்டி பண்றதுன்னு வரைச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துல ஈடுபடுறோம்னாக்க பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமும் பண்ண மாட்டார். அப்படி பார்த்தோம்னாக்க இப்ப இந்த இடத்துல பிரம்ம சிருஷ்டி, அது பிரம்மன்றதுனால பரமாத்மாவினால படைக்கப்பட்டது. பிரம்மாவிலேருந்து எல்லாருமே நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு சொல்ற மாதிரி இப்படி எல்லாரும் எம்பெருமானுடைய படைப்பாக இருந்துட்டு இருக்க. இந்த கர்மானுகுணமாக சிருஷ்டி பண்றதுனால என்ன லாபம், யாருக்கு என்ன லாபம்? ஒன்னும் நமக்கு லாபமாக இருக்கணும், படைக்கிறவர்களுக்கு லாபம், படைக்கப்பட்டவர்களுக்கு லாபமாக இருக்கணும், இல்ல படைக்கிறவருக்கு லாபமாக இருக்கணும். பெருமாளுக்கு இதனால ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா அவர் அவாப்த சமஸ்த காமர். அவர் எந்த பலனையும் அடைய வேண்டியவராக இல்லை. அவர் எல்லா பலன்களையும் அடைந்தவராக. அதாவது அந்த அவாப்த சமஸ்த காமன்ற சப்தத்துக்கு ரொம்ப அர்த்தம் சாவதானமா சொல்லணும். ஆகையால இப்போ யாருக்கு பிரயோஜனம்ன்றது ஒரு விஷயம் பார்க்கணும். பெருமாளுக்கு பிரயோஜனமா அல்லது படைக்கப்பட்டவர்களுக்கு பிரயோஜனமான்னு ஒரு கேள்வி. பெருமாளுக்கு பிரயோஜனமாக ஆகும்னு சொன்னோம்னாக்க பெருமாள் அவாப்த சமஸ்தகாமர், அவருக்கு எதுவும் ஆக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இது சிருஷ்டி பண்ணி அவருக்கு என்ன ஆகணும், ஒன்றும் இல்லை. இதுல அவாப்த சமஸ்தகாமன்ற அர்த்தத்துக்கு, அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, அதாவது எல்லா காமங்களையும் அடைந்தவர் என்று அர்த்தம் சாமான்யமா அவாப்த சமஸ்தகாம சப்தத்துக்கு அர்த்தம் வரும். ஆனா அப்படி அர்த்தம் கிடையாது. பெருமாள் எது நினைக்கிறோ நினைக்கிறதெல்லாம் அடையக்கூடியவராக அவர் இருந்துருக்கு. அது அப்பிரதிகத சங்கல்பமாக சத்திய சங்கல்பனாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த தடை இல்லாமல் எதவான அடையக்கூடியவராக பெருமாள் இருக்கின்ற அர்த்தத்துலதான் அந்த அவாப்த சமஸ்தகாவன்னு சொல்ற. இப்ப பெருமாளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. சரி, நம்மள மாதிரி சேத்தனர்களை அனுகிரகம் பண்றதுக்காக தான் இந்த அண்ட சிருஷ்டி பண்றார் என்று சொன்னாக்க வாஸ்தவம். அப்படி பண்ணவானாக்க நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பண்றாரா இல்ல நிகிரகம் பண்றதுக்காக பண்றாரா? அனுகிரகம் பண்றதுக்காக பண்றதா இருந்தாக்க இந்த அனுகிரகம்ன்றது இருந்துருக்கு, இது அனுகிரகமாவே ஆகாத. இந்த சம்சாரத்துல, இந்த சம்சார சமுத்திரத்துல போய் நம்மளை படைச்சோம்னாக்கா, மனுஷனா படிச்சாலும் சரி இல்ல புழு பூச்சியாக படிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தானே ஒரு படைப்பா இருந்துருக்கு. இந்த கஷ்டத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு படைப்பா இருக்கச்சே இது ஒரு நல்ல காரியம் பண்ணாக்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. துன்புறுத்துவதற்காக வைஷமிய நைர்கண்யம் வேற வந்துருமேன்னு இப்படி எல்லாம் விசாரம் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த சிருஷ்டின்றது எப்படி பண்றதுன்னா வைஷமிய நைர்கண்யம் எல்லாம் இல்ல, கர்மானுகுணமாக தான் சிருஷ்டி பண்றது. இது லோகவத்து லீலா கைவல்யம்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு சிருஷ்டி. இது இந்த சிருஷ்டி பண்றதுன்றது ஒரு விளையாட்டு. அதுல ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவன் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனா அந்த ராஜாவை கூட பந்து விளையாடுறான். பந்து விளையாடினாக்கா அதுல ஒரு சந்தோஷம் வருது. அந்த மாதிரிதான் பெருமாளும் ஒரு சந்தோஷத்தை அடைகிறார் இந்த லீலா விபூதினாலன்னு சொல்லி சொன்னார். இந்த லீலா விபூதியில
இப்ப அந்த விளையாடுறதுக்கு ஒரு அங்கணம் ஒண்ணு மொழி விளையாட்டு ஒரு மைதானம் ஒண்ணு மொழி அந்த மைதானம் மாதிரி பிரகிருதி இருந்துட்டு இருக்குன்னு இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றார். இந்த பிரகிருத்தினால பிரகிருதி எப்படி இருந்துட்டு எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபயோகமாக இருந்துருக்குன்னு இது ஒரு பரிஜனம் பரிச்சதம் சத்திரம் சாமரங்கள் மாதிரி இந்த பிரகிருதியும் இருந்துருக்குன்னு லோகாஞ்சதுர்தச ததத் கில சுந்தரஸ்ய பங்கி குணோத்தரித சப்தவ்ருதீதமண்டம் அன்யானி சாஸ்ய சுசதிரும்சி பரஸ்ஸதானி கிரீடா விதேஹ இஹ பரிச்சததாமகச்சன்னே. அந்த பெருமாளுடைய விளையாட்டுக்கு இது பரிச்சதமாக ஆச்சு என்பதாக ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. இந்த பிரகிருதி எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துல எந்த ரூபத்துல உபயோகப்படுறதுன்றத தெரிவிக்கிறார். சுரநிரதிரியகாதி பகுபேதக பின்னமிதம் ஜகதத சாண்ட மண்டவரணானி ச சப்த ததா குணபுருஷௌ ச முக்த புருஷாஸ்ச வனாத்ரிபதேஹ உபகரணானி நர்ம விதயேபி பவந்தி விபோஹோ. இந்த பெருமாளுடைய விளையாட்டுக்கு எத்தனையோ வஸ்துக்கள்லாம் தேவைப்படுறது. அங்க பசியந்தேஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினிதா விப்ரம தியூதவர்த்தௌ பிரம்மேஷாத்யா தததிவயோ ரட்சசார பிரச்சாரம்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்தத்தில சொல்ற ஒரு பெரிய விளையாட்டு. அந்த விளையாட்டுல ட்ரேடு மாதிரி விளையாட்டு இந்த விளையாட்டு. இந்த அதாவது இப்போ செஸ் போர்டுல பார்த்தோம்னா கருப்பு வெள்ளை 2 தான் இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல கருப்பு வெள்ளை மஞ்சள்னு 3 திரிகுண பலக்கம் சத்தம் ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 கட்டம் இருக்கு. இதுல கட்டம் பார்த்தோம்னாக்க 12 இங்க இந்த 8 இருக்கும். அங்க கட்டுல பார்த்தோம்னா இது இதே மாதிரி அந்த 3னுடைய ஸ்கொயரா ஆக்கிக்கணும்னு அர்த்தம் இதுக்கு. இது 3 இருந்துட்டு இருக்கிறது. இப்படி 9 அப்படி 9 கட்டமா வரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கணக்கெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த 3 இருந்துட்டு இதுல நிர்மித ஸ்தான பேதம்னு செஸ் போர்டுல ஸ்தான பேதம் சொல்றோம் இல்லையோ. இது யானை இருக்கிற இடம், குதிரை இருக்கிற இடம், அந்த ராணி இருக்கிற இடம், ராஜா இருக்கிற இடம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி இங்க தேவன் மனுஷன் பிரம்மா இந்திரன் வருணன் முதலியவர்கள் சிப்பாய்கள் மாதிரி மனுஷன் இவ எல்லாரும் இருக்கக்கூடிய இடமாக இருந்துட்டு இருக்கிறது. இப்படி இந்த மாதிரி எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுல விளையாடின்னு இருக்காளாம். இவ 2 பேரும் விளையாடின்னு இருக்கா. இத நித்தியசூரிகளும் முக்தாளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துலயும் சுர நர திரியக்கு சுரன்றது தேவதைகள், நரன்றது மனுஷியாள், திரியக்கு பட்சிகள். இது பகுபேதக பின்னமிதம். இப்படி ஒவ்வொருத்தர்லயும் ஒவ்வொரு பல பல பேதங்களோடு இருந்துட்டு இருக்கிற பின்னமாக இருந்துட்டு இருக்கிற இந்த ஜெகத்து அத சாண்டம் அண்ட வர்ணானிச்ச சப்த ததா. இதுக்கப்புறம் அண்டம் இருக்கு. அண்ட வர்ணங்களாக இருந்துட்டு இருக்கிற 7 இவை எல்லாம் இருந்து குணபுருஷௌச்ச முக்த புருஷாச்ச வனாத்ரிபதேஹே. குணபுருஷௌச்ச முக்த புருஷாச்சன்னு குணமயமானபடியினால திரிகுணம் பிரகிருதி பத்த ஜீவர்கள் இவைகள் முக்த புருஷர்கள்னாக்க மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவர்கள். இப்படி எல்லாரும் விபோரபி வனாத்ரிபதேஹே நர்மவிதேஹே. அந்த அங்க போட்டாச்சு நராத்ரிபதேஹே அவருக்கு நர்மவிதேகே அந்த விளையாட்டாகிய செயலுக்கு உபகரணானி பவந்தி. இவை எல்லாமே உபகரணமாக இருக்கின்றன என்று இந்த இடத்துல சொல்ற. வஸ்துதா பார்த்தோம்னா புமான்ன தேவோ ந நரஹா ந தெரியக்கு ஸ்தாவரோபிவான்னு பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அதாவது புருஷன் ஜீவன் சொல்ற அந்த மனுஷன்றோ தேவனோ மனுஷனோ அதெல்லாம் கிடையாது. அந்த தேவத்துவம் மனுஷத்துவம்லாம் சரீரத்துலதான் இருந்துட்டு இருக்கே தவிர தேவத்துவம் மனுஷத்துவம்லாம் அந்த மனுஷன்ல இருக்கு, அந்த சரீரத்துல இருக்கிறது தான். ஆத்மாவில அதெல்லாம் எதுவுமே இல்லை.
அப்படி இருந்தாலும் கூட இது சார்ந்து இருக்கும் இல்லையோ, அந்த சார்ந்து இருக்கிறதுனால அந்த தேவதிரிய மனுஷ ஸ்தாவரங்கள் பிரம்மாண்டம் இது எல்லாமே அந்த எம்பெருமானுடைய ஒரு விளையாட்டு கருவிகளாக இருக்கின்றனன்னு சொல்றார். இப்படி மாறி மாறி உள்ள இந்த ஜெகத்து, இந்த மண்டம், இந்த பிரம்மாண்டமும் சப்த ஆண்ட ஆவரணானி 7 ஆவரணங்களும் குணபுருஷௌ முக்த புருஷாஷ்டன்னு முக்தியை விரும்புகிற மக்கள் இவா எல்லாருமே நர்ம விதேகே பெருமாளுடைய விளையாட்டாகிய ஒரு செயலுக்கு உபகரணானி பவந்தி கருவிகளாக திகழ்கின்றன என்று சொல்ல சாதிக்கிறார். ஆகையால இந்த எம்பெருமானுடைய ஒரு இது வைபவம் சுந்தரபாகுல வரைச்சு சுந்தரபாகுக்கு விளையாட்டாக இருந்துட்டு அவர் இவை எல்லாவற்றையும் கழித்து கொண்டிருக்கிறார்னு சொல்ற அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை நாமளும் அவருடைய விளையாட்டுக்கு ஒரு கருவியாக நாமளும் இருந்துருக்கோம். இதன் மூலமாக எம்பெருமானுடைய கடாட்சத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.